சொல்லி நீங்க புரிய வச்சு வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன். டேய், நம்ம ஜெமீன் குடும்பத்தோட மானமே போயிடும், வேணாண்டா வேணாண்டா. அவ இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான்னு அவங்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவே இல்லை. இதுவே ஒரு சின்ன குழந்தையா இருந்தா சொன்ன பேச்ச கேட்கணும் ஒரு அடி போட்டு திருத்தலாம். தோளுக்கு மேல வளர்ந்த பையன என்னன்னு கேக்குறது? இந்த குடும்பத்துல பிறந்த ஒன்னால அந்த அசோக்கால இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சிருக்கா? நீ என்னடானா சத்யாவோட விஷயத்துல என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணி வச்சிருக்க. அவன் என்னடானா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை மட்டும்தான் தேடி போய் செஞ்சிட்டு இருக்கான். பொண்ணு சொந்த புத்தி வேணும், இல்ல சொல்லுவார் புத்தியாவது வேணும். இது ரெண்டுமே இல்லனா இப்படி நாங்க இங்க நின்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். காவேரி, இதுக்கப்புறம் அவன் திருந்தவே மாட்டான். நல்லா இருந்தவன் திடீர்னு இப்படி ஏன் பண்றான்னு தெரியலையே. எல்லாமே அந்த துர்காவை அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்துதான் இந்த தர்தரமே ஆரம்பிச்சது. எப்படியோ அந்த வசியக்காரி மைய வச்சு என் பிள்ளைய மயக்கிட்டா. அவ முந்தானையிலே முடிஞ்சு வச்சிருக்கா. இனிமே அவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம். துர்காவை வேணான்னு சொல்லிட்டு இருந்த அசோக் இப்போ துர்கா துர்கான்னு அவ பின்னாடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அவளை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு அக்கறையா போயிருக்கான். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி விடு. நம்ம குடும்பம் இப்படி ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணமான அந்த துர்கா இனிமே கிடைக்கவே கூடாது, இனிமே வரவும் கூடாது. இனி யார் தலைகீழா நின்னாலும் அந்த துர்கா நம்ம வீட்டு பக்கம் வரவே முடியாது. இந்நேரம் அவளை எந்த நாட்டுக்கு எந்த கண்டெய்னர்ல கொண்டு போயிட்டு இருப்பாங்களோ. அக்கா, ஒருவேளை அவ கிடைச்சிட்டா? கொஞ்சம் வாயதான் மூடுறியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது நல்ல காரியம் நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. நான் அவ வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன், நீ அவ வந்துட்டானா என்ன பண்றதுன்னு கேக்குற. அவ வர மாட்டா, கிடைக்கவும் மாட்டா. நீ வா. மாமா, அசோக் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதா சொல்றீங்க. போலீஸ் என்கொயரியில ஏதாவது நம்மளை பத்தி தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, இவ்வளவு யோசிச்சு நானு அதை பத்தி யோசிக்க மாட்டேனா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. அந்த குரூப்ல அவளை நாம கொடுத்தாச்சு. இனிமே நாமளே நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது. அதுவும் இல்லாம நாம இனிமே அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம பேர் அதில் அடிபடாது. அதனால நீ பதட்டத்துல டென்ஷன்ல ஏதாவது உளறாத வீணா. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத நீயும் மறந்துரு. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீயும் நானும் பேசுனதை மறந்துட்டு எல்லாத்தையும் உன் மைண்ட்ல இருந்து தொடச்சு போட்டு போய் வேலையை பாரு. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. துர்கா இனிமே எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை மறுபடியும் வந்துட்டான்னா இப்ப இருக்கிறத விட பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது. நான் நினைச்சது கண்டிப்பா நடந்தே தீரணும். எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய நானு இந்த துர்கா விஷயத்துல மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் தோத்து போறேன். இந்த வாட்டி நான் தோத்து போக மாட்டேன்.